அவர் பெரிய காரியங்களை செய்வாங்க. இப்ப நம்ம மத்தியில் வந்திருப்பது நாம் எல்லோரும் அவர்களை வரவேற்கும்படியாக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அதற்கு முன்னதாக அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான உதயா மிஸ்ஸஸ் வந்து அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். எல்லா கரங்களையும் தட்டுவோம். அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க, அப்படி திருப்பாங்க. ஐயா நீங்க கொஞ்சம் மரியாதைங்க, இப்படி வந்துருங்க, இப்படி போங்க, அப்படி போங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களையும் தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. அருமையான சகோதரி வந்து மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டர் இன்பநாதன் ஐயா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நமது செய்தியின் டாபிக் என்னவென்றால் பரமேறும் பரிசுத்தவான்கள். பரலோக ராஜ்யத்திற்கு போகும் பரமேறும் பரிசுத்தவான்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற டாபிக்காய் இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று 71 டாபிக்ல பேசி இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அதை ஒரு டாபிக் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். கொலோசியர் 1:12 பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க ஒரு தகுதியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பரலோக ராஜ்யத்துக்குள் வருகையானது எல்லாரையும் இழுக்காது. பாருங்கள், அதற்கு ஒரு தகுதி வேண்டும். இந்த உலகத்துல ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு தகுதி இருக்கிறது. தகுதி இல்லாமல் எந்த வேலைக்கும் போக முடியாது. இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் நியூஸ் ரீடரா இருக்கேன்னா அது தமிழ் தெளிவாக பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு லேடி கேண்டிடேட் தான் எடுத்தாங்க. நான் படித்ததெல்லாம் இங்கிலீஷ் மீடியம், ஆனால் தமிழ் நியூஸ் ரீடராக எடுத்தாங்க. எப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி, தமிழ் தெளிவாய் பேச வேண்டும் என்கின்ற தகுதி. அதே போல பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும். என்ன தகுதி என்பதை மாத்திரம் நாம் இன்றைக்கு சிந்திப்போம். கொலோசியர் 1:12 இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் படியுங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைவதற்காக நம்மை தகுதியுள்ளவர்களாக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தகுதி வேண்டும். ஏனென்றால் எந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? 1 தீமோத்தேயு 6:16 சேரக்கூடாத ஒளியில் படியுங்கள். சேரக்கூடாத ஒளி. பரலோக ராஜ்யம் ஒருவனும் சேர முடியாது, பொசுக்கிடும். 1 தீமோத்தேயு 6:16 அந்த ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் உள் நுழைய ஒரு தகுதி வேண்டும். இல்லை என்றால் பொசுக்கிடும் நம்மள அந்த ஒளி. படியுங்கள் 6:16 1 தீமோத்தேயு 6:16 தேவன் ஒளியாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் படியுங்கள். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். சேரவே முடியாது, கிட்ட நெருங்க முடியாது. அந்த ஒளிக்குள்ள அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:5. எதற்கு இந்த இயேசு வந்தார்? 1:12 கொலோசியரில் அந்த ஒளி உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைய, அந்த சேரக்கூடாத ஒளியில் நாம் பங்கடைய ஒரு தகுதியாக இயேசு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:1 இந்த பைபிள் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பைபிள் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால்
நாம் தேவனிடத்தில் சேருவதற்காக இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னென்ன பிரகாரம் நம்ம நடந்தா தேவனிடத்தில் சேர்ந்து விடலாம். பாருங்கள், ஒரு 2 தெசலோனிக்கேயர் 2:1, நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் சேர வேண்டும். நாம் படியுங்கள். அன்றையும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து உங்களுக்கு எழுதுகிறேன். அண்டர்லைன் பண்ணுவோம். நாம் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் பெற்றிருந்தும் நாம் அதை இழந்து போகக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது கடைசி ஜெபமும் கடைசி ஆசையும் அதுவே என்று யோவான் 17:11-21 பிதாவை நோக்கி அவர் கடைசி ஜெபம் என்னன்னு செய்தார்? பிதாவே, நாம் இருவரும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களையும் நம்ம ஒன்னா சேர்த்திக்கலாம், இதுதான் என்னுடைய ஆசை என்று கண்ணீரோடு கதறி யோவான் 17 அவர் கதறி ஜெபித்தார். நாம் 2 பேரும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களையும் கூட்டிக்கலாம். படியுங்கள். 17:11-21 யோவான் 17:11-21. பிதாவே, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பிதாவே, நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி 21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மோடு ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று கடைசி ஜெபம். இயேசுவோட கடைசி ஆசையும் அதுதான். எப்படியாகிலும் மனிதனை நாம் பிதாவினிடத்தில் சேர்த்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பயங்கர கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக 1 பேதுரு 3:18 பயங்கர பாடுபட்டார். எப்படியாகிலும் மனிதனை தேவனிடத்தில் சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக அவர் பயங்கர பாடுபட்டார் என்று எழுதப்படும். படியுங்கள். 3:18 ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக பயங்கர பாடுபட்டார். நகர வாசலுக்கு புறப்பே எப்படி பாடுபட்டார் நமக்கு தெரியும். பயங்கர பாடுபட்டார். நெஞ்சும் வெள்ளத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான கொடுமை ரத்தமும் ஓடி வருமே ரட்சகரை நோக்கி பாருகின்றார். கண்ணாடி தவழ்ந்து களை போடி எப்படியாகிலும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அவர் நகரவாசலுக்கு புறப்பே பாடுபட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க பரலோகத்திற்கு சென்றவர்களை தான் பின்பற்ற வேண்டும். இந்த பூமியில் யாரையும் நாம் பின்பற்றக்கூடாது. பரலோகத்துக்கு போகணும்னா பரலோகத்துக்கு போனவங்களை தானே பின்பற்றணும். பாருங்கள், யார் யார் பரலோகத்துக்கு போனார்கள்? 5 பேர் பரலோகத்துக்கு போனார்கள் என்று சொல்லி 7 பேர். பாருங்கள், பரலோகத்துக்கு சென்றவர்கள் ஆதியாகமம் 5:24 ஏனோக்கு திடீர் சடன்லி கேரிட் அவே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். படியுங்கள். ஆதியாகமம் 5:24 தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். சடன்லி கேரிட் அவே. அக்கிரமம் நிறைந்த பூர்வ உலகத்தை விட்டு ஏனோக்கு சடன்லி கேரிட் அவே. உலகத்திலும் திடீர்னு பரலோகம் இழுத்துருச்சவன. அதனால ஏனோக்கை நாம் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது எலியா. 2 ராஜாக்கள் 2:11 எலியாவை பரலோகம் இழுத்து கொண்டது. பாருங்கள், பரலோகத்திற்கு அவர் ஏறி போனார் என்று எழுதியிருக்கிறது. எலியாவை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால்
2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து படித்துக் கொள்ளலாம். அவர் எப்படி வாழ்ந்தார் இந்த உலகத்தில், அதே போலதான் நம்ம வாழணும். பரலோகத்துக்கு போனவர்களை தான் பின்பற்றணும், வேற யாரையும் பின்பற்றக்கூடாது. படியுங்கள். பரலோகத்துக்கு என்ன செய்தது? பரலோகம் இழுத்து கொண்டது. 2 ராஜாக்கள் 2:11. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும். இல்ல 2 ராஜாக்கள் அவர்கள்